1975ஆம் ஆண்டு இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அபூர்வ ராகங்கள் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நுழைஞ்சு அதன் மூலமா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். அதற்கப்புறம் பல திரைப்படங்கள் குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சு பைரவி அப்படின்ற திரைப்படத்தில் கதாநாயகன் அறிமுகமாகி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இந்திய திரையுலகத்தில் உச்ச நடிகரா அவர் எந்த இடத்துல இருக்கார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. 1975ஆம் ஆண்டு சினிமாவில் அறிமுகமான அவர் இந்த 2025ஆம் ஆண்டோட 50 வருடங்களை நிறைவு செய்கிறாரு. அந்த வகையில் கூலி திரைப்படத்தில் கூட அவருக்கு அந்த 50வது ஆண்டு நிறைவு செய்யறதுக்கு சூப்பர் ஸ்டார் 50 அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டைட்டில் கார்டெல்லாம் கூட போட்டிருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இந்த 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை கொண்டாடுற விதமா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் விழா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமா சங்கம் சார்பில் பேசிட்டு இருக்காங்க. அதற்கான ஏற்பாடுகள் கூடிய சீக்கிரமாவே நடக்கும் அப்படின்னு தெரியுது. அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு எந்த ஏற்பாடுகளும் பண்ணாதீங்க, எந்த விழாவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அன்போட மறுத்துமே கூட அவர் கன்வின்ஸ் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. கன்வின்ஸ் ஆயிட்டார் அப்படின்னா சீக்கிரமாவே சூப்பர் ஸ்டார் 50 வருடங்கள் நிறைவு செஞ்சதற்கு ஒரு மிகப்பெரிய விழா தமிழ் சினிமா சார்பில் எடுக்கப்படும். இப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தொடாத உச்சம் கிடையாது, அவருக்கு கிடைக்காத கௌரவம் மரியாதை கிடையாது. அதுல ஒரு பாகமா பிரபல ஆங்கில நாளிதழான ஹிந்துஸ்தான் டைம்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திரையுலகத்தில் 50 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கிறதை ஒட்டி அவங்க சைட்ல இருந்து ஒரு ட்ரிபியூட் ஒன்று கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓடிடி பிளே அப்படின்ற அந்த பிளாட்ஃபார்ம் கூட சேர்ந்து இணைஞ்சு தங்களுடைய ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படின்ற அந்த பத்திரிகையுடைய பேரை ஒரு நாளைக்கு மட்டும் ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாத்தி ஃப்ரண்ட் பேஜ்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அந்த நாளிதழை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் டைம்ஸ் எவ்வளவு பேர் உலகம் முழுக்க படிக்கிறாங்க, அதனுடைய ரீச் என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அங்க பிரத்யேகமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய 50 ஆண்டு கால திரைப்பயணத்தை கொண்டாடுற விதமா இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய கௌரவமாக பார்க்கப்படுது. இதற்கு நன்றி தெரிவித்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், அதாவது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டீப்லி ஹானர்ட் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ட்ரிபியூட். மை சின்சியர் தேங்க்ஸ் டு ஓடிடி பிளே அண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். தேங்க் யூ ஃபார் ஆல் த லவ், காட் பிளஸ் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்தியிருக்காரு.